வணக்கம். நான் அம்மாப்பொண்ணு சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பூரி கிழங்கு செய்ய போகிறேன். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஈரம் போலெல்லாம் தொடச்சிட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சால கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா கடுகு வெடிக்கிற அளவுக்கு தாளிக்கணும். வெடிக்கிற அளவுக்கு நல்லா பருப்பு செவப்பாகும். இந்த செவப்பாகி கடுகு உளுத்த மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா நீளமாக அரிஞ்சிக்கணும். குழந்தைகள் வந்து சாப்பிட்ற பொடிசாக இருந்தால் குழந்தைகள் சாப்பிட்ரும். 2 மிளகா போட்டு காரத்துக்கு காணதுக்கு மிளகா அரைச்சி போடுவோம். சும்மா டேஸ்ட்டுக்காண்டி பச்சை மிளகா நீளமாக அரைஞ்சி போடுறோம். நல்லா அரிஞ்சிட்டு நல்லா தாளிக்கிறோம். நல்லா செவப்பாக வெங்காயம் செவப்பாக வந்தோடனே நல்லா வதக்கிடணும். ஒரு பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை போக நல்லா வதக்கிடணும். இஞ்சி பேஸ்ட்டும் இந்த பச்சை விஷம் போனோன்னு நல்லா வதக்கணும். பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்கு நல்லா பொடிச்சா தோல் நல்லா உரிச்சிட்டு நல்லா பொடிச்சா அரிஞ்சிட்டு அதையும் நல்லா இதோடு சேர்த்து வதக்கணும். அந்த பச்சை வீசாது வதக்கணும். இந்த கிழங்குல உள்ள ஸ்மெல்லு போயிடும். சில கிழங்கு வாடை அடிக்கும், அதனால லேசாக அதை வதக்கிட்டால் வாடை தெரியாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். கலருக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மஞ்சள் வாடை இருக்குது, அதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். உப்பு சால்ட்டு தேவையான அந்த கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி வதக்கி வச்சிடணும். இப்படி வறக்கிறதுனால அந்த பச்சை வாடை எந்த இதுவும் பச்சை வாடை அடிக்காது. இஞ்சி பூண்டுலாம் வாடை அடிக்காது. கடலை மாவு கரைச்சி 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி அதில் ஊற்றி அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா குழந்தைகள்லாம் பூரி கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி 2 ஸ்பூன் தேவைக்கு தண்ணி ஊற்றி லிக்விட் ஆக்கி கரெக்டாக அந்த திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அது திக்காக இருந்தால் தான் அந்த பூரிக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தையெல்லாம் சாப்பிட்டா ஸ்மூத்தாக இருக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. கோதுமை மாவு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுக்கிறோம். இது கொஞ்சம் சப்பாத்தி பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பூரிக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பிசையணும். சால்ட்டு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றினா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பூரி ஸ்மூத்தாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நல்லா பெசரி எல்லாம் உப்பு எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா தண்ணி வச்சு கட்டியாக பிசையணும். ரொம்பவும் கல் பூரா இருந்தாலும் பூரி சாஃப்டாக இருக்காது. ரொம்ப நெருந்தும் போகாமல் கரெக்டாக ஒட்டாவது பிசையணும்.
ரொம்ப நெகிழ்ந்து போகாமல் கட்டியாக இருக்கும். நெகிழ்ந்து போனால் எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அந்த கட்டி அந்த ஸ்மூத்தாகவும் இருக்கணும். அதில் நல்லா மாவு தொட்டு சின்ன சின்னதாக போடணும். பூரி ரொம்ப பெருசாக போட வேண்டாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் கனமாகவும் போடணும். பூரி ரொம்ப ரேசாக இருந்தால் அப்பளம் மாதிரி ஆயிடும். நல்லா எண்ணெய் காஞ்சால் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் லேசாக அமுக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வெந்துடும். திருப்பி போட்டால் நல்லா புஷ்ஷுன்னு பூரி நல்லா பொரிஞ்சு வரும். சுவையான பூரி கிழங்கு ரெடி.